நான் பொதுவா சொன்னேன். நிறைய பேர் வயசான காலத்துல நிம்மதி இல்லாம இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசுல யாரையும் மதிச்சிருக்க மாட்டாங்க. நீ என்ன வீடியோல குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி மாஸ்டருக்கு கதை சொல்லிட்டு இருக்க? பாவம், அவங்களே ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க. அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு விஜயா, என்னதான் பிரச்சனை? ரோஹிணி விஷயத்தை பத்தி தானே? அது இருக்கதான் செய்யுது. என் குடும்பம் அதுல இருந்து இன்னும் வெளியில வரல. அதோட இப்ப ஸ்ருதியோட பிரச்சனை புதுசா வந்திருக்கு. கடைசி மருமகளா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சு மாஸ்டர். அவ என்ன பண்ணா? அவளும் எதையாவது மறைச்சிட்டாளா? அவெல்லாம் ஒண்ணும் மறைக்கல. அவதான் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறவளாச்சே. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? ரவி வேலை செய்யற ஹோட்டல் ஓனர் நீத்து இருக்கால, அவ ரவிய லவ் பண்றாளாம். அடப்பாவமே, என்ன கொடுமை இது! ஏற்கனவே கல்யாணம் ஆனவனை இவ எப்படி லவ் பண்ணுவா? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல? இது நீ சொல்ற பாரு. என்னது தப்புதான்? ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெரியலையே. பைத்தியம் மாதிரி என் பையனை லவ் பண்றேன்னு அவன் போட்டோவெல்லாம் நெட்ல போட்டுக்கிட்டு இருக்கான். இது என்ன மாஸ்டர் அநியாயமா இருக்கு? இந்த காலத்து பொண்ணுங்களா ஏன் இப்படி இருக்கிறாளுங்க? இன்னொருத்தி புருஷன் தான் வேணுமா அவளுக்கு? பணம் 10 செய்யும் சொல்லுவாங்கல்ல, அந்த 10ல ஒண்ணுதான் இது. பணக்கொழுப்பு. அந்த பொண்ணு ரவிய லவ் பண்றேங்கிறா. ரவி அப்படி எதுவும் நினைக்கல. அவன் நல்ல பையனாச்சே. என் பையன் நல்ல பையன் தான். ஆனா அவன் பின்னாடி இந்த நீத்துல அலையறா. ஸ்ருதி என்ன சொல்றா? அவ சொன்னப்பவே ரவி ஹோட்டலை விட்டு வராம போனதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு கோவப்பட்டு இருக்கா. அது உண்மைதானே மாஸ்டர்? அதான் உங்க மருமகளே சொந்தமா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காளே. ரவி எங்க கேட்டான்? இப்ப ஸ்ருதி கோச்சுக்கிட்டா அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஐயோ, என்ன மாஸ்டர் இது? உங்க வீட்லயே ஒரு போட்டி நடத்தலாம் போல இருக்கு. என்ன இவ்வளவு கேசுங்க வருது? என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை காலம் வந்துச்சுன்னே தெரியல. என் வீட்டுக்கு வந்தவளுங்க எல்லாம் என்ன புலம்ப விட்டுட்டாளுங்க. இது பாருங்க மாஸ்டர், வீட்டுல இப்படி அடிக்கடி கெட்ட விஷயங்கள் நடந்தா ரொம்ப கண்டுபட்டு இருக்குன்னு அர்த்தம்.